Fourth sum. Identify the following sets as null set or singleton set. Null set or singleton set ன்னு கேட்டிருக்காங்க. First one, A equal to set X such that X belongs to capital N, comma, 1 less than X less than 2. A equal to empty set. ஏனா since there is no element in between 1 and 2 in natural numbers. Natural numbersல 1க்கு 2க்கு நடுவுல வேற numbers கிடையாது. So A என்ற set வந்து empty set. Therefore A is a null set. Second sum, B is equal to the set of all even natural numbers which are not divisible by 2. Even numbers எல்லாமே 2ஆல divide ஆகும். So divisible by 2ஆ தான் இருக்கும். அதனால B equal to empty set. Since all even natural numbers are divisible by 2, therefore B is a null set. C equal to 0 அப்படின்னு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. Therefore C is a singleton set. D equal to the set of all triangles have 4 sets. Trianglesல மொத்தம் 3 sides தான் இருக்கும். So Dல வந்து elements இருக்குமானா இருக்காது. Since no triangle has 4 sides. Therefore D is a null set. Fifth sum. State which pairs of the sets are disjoint or overlapping. Sets எல்லாமே disjoint-ஆ overlapping-ஆ கேட்டிருக்காங்க. Disjoint-னா என்ன? A intersection B, A Bன்ற ரெண்டு செட் எடுத்தோம் அப்படின்னா A intersection B வந்து எம்டியா இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து disjoint செட்ஸ் சொல்லுவோம். சப்போஸ் அட்லீஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தா கூட அந்த செட் ரெண்டு செட்டையும் ஓவர்லாப்பிங் செட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்ப்போம். A என்ற செட் ஈக்குவல் டு A ஈக்குவல் டு F5AS and B ஈக்குவல் டு ANFIS. A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் A எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் B எழுதியாச்சு. இதில் இன்டர்செக்ஷன்னா சேமாக இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். ரெண்டு செட்லையும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? F இருக்குது, A இருக்குது, S இருக்குது. ஸோ A இன்டர்செக்ஷன் Bல வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டி. Therefore A and B are overlapping sets. Intersection வந்து எம்டியா இருந்தாதான் disjoint set, இல்லை அப்படின்னா overlapping set. Second sum, C equal to set X such that X is a prime number X greater than 2. D equal to X such that X is an even prime number. அப்போ Cல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? Xஐ விட அதிகமாக இருக்கிற prime number 3, 5, 7 etc. Dன்ற செட்ல ஈவன் அண்ட் பிரைமா இருக்கிற ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும் தான். ஸோ சி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு எம்டி செட். இது ரெண்டுலேயும் சேம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருக்கு. இன்டர்செக்ஷன் எம்டி செட்டா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு செட்டையும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சி அண்ட் டி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சம். E equal to set X is a factor of 24 and F set X such that X is a multiple of 3 less than 30. ன்ற செட் என்ன இருக்கு? Factors of 24. Factors of 24 என்னது? 1, 2, 3, 4, 6, 8, 12, 24 are the factors of 24. And then X is a multiple of 3 less than 30 விட கம்மியாக இருக்கிற 3யோட மல்டிபிள்ஸ் எல்லாமே செட் எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னது? 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27. இப்போ E இன்டர்செக்ஷன் எஃப் பார்ப்போம். 3, 6, 12, 24. Since E and F are intersection F not equal to NT. So E and F are overlapping sets.